அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளாக ஒரு சம்பவம் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லலாங்க. மேஷராசிக்காரர்களுக்கு தெரியக்கூடிய இந்த 3 அறிகுறியின் காரணமாக மிகப்பெரிய அளவில் நன்மையை அடைய போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதிலும் இந்த நவக்கிரகங்க அமைப்பினுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது, அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க. இந்த தாக்கம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு மேலும் நன்மையை சேர்க்க போகிறது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரக அமைப்பு அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெவ்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இது ஒரு கலவையான நிலைகளை தரக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க. அதிலும் டிசம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் இருக்க பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் பார்த்தீங்க அப்படின்னா நற்பலன்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் கிடையாதுங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார முன்னேற்றம், பண வரவில் திருப்தி ஆகியவை இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க. உடல் ஆரோக்கியம் உண்டாகும். தொழிலுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. உத்தியோகஸ்தர்கள் பணியாளர்களிடம் நீங்கள் காட்டி வந்த கடுமையான போக்கு மாறி தங்களுடைய செயலில் பார்த்தீங்கன்னா ஒரு கனிவான தன்மை நிறைந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி குடும்பத்தில் திருமணம் ஆனவர்களுக்கு புத்திர பேர் கிடைக்க பெறுவீங்க. வயது வந்த புத்திரர்கள் உள்ளவர்களுக்கு நல்ல உதவிகளும் கிடைக்க பெறுவாங்க. தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்க செய்யும். ஆயுள் அபிவிருத்தி அடைவதற்கான வகையில் கிரகங்கள் செயல்பட இருக்கிறதுனால அதற்கு ஏற்றவாறு பழக்க வழக்கங்களை அமைத்து கொள்ள பாருங்க. பெண்கள் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழில் மேன்மை பெறுவாங்க. கலைத்துறையினர் நிறைவான பொருளாதாரத்தையும் பெறுவாங்க. சமூகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றவாறு அமைய பெறக்கூடிய வகையில் இருக்கிறது. அதே மாதிரி சுமூகமான உறவு பொருளாதாரத்திலையும் சரி உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் சரி உருவாக செய்யும். மாணவர்களுக்கு சாமர்த்தியமான செயல்களால் மற்றவர் மனதில் இடம் பிடிப்பீங்க. பாடங்களில் கவனம் செலுத்துவது அதிகரிக்குங்க. அதே நேரம் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நெருக்கடிகளும் போட்டிகளும் உருவாகும் அப்படின்னாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் உண்டாகலாம். வாங்கிய கடன்களை திருப்பி செலுத்த முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படுங்க. கூட்டாளிகளின் ஒற்றுமையற்ற செயல்பாட்டால் அபிவிருத்தி குறையும். அப்படிங்கிறதுனால முடிந்தவரை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. பெரிய முதலீடுகளில் செய்ய நினைக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திலையும் சற்று சிந்தித்து செயல்படுவது உத்தமம். தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்களாலும் வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் அதன் மூலம் அனுகூல பலனை அடைய முடியும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளு அதிகரித்தாலும் எடுக்கக்கூடிய பணிகளை சரிவர செய்வது நல்ல முடிச்ச ஒரு பணிகளை உங்களால் சரியாக செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். எல்லா வகையிலையுமே பார்த்திங்கன்னா நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. பணவரத்து அதிகரிக்கும். நண்பர்களால் உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. புதிய நபர்களினுடைய நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகலாங்க. தொழிலதிபர்கள் புதிய வாடிக்கையாளர்களை நிரப்ப பெறுவாங்க. நன்மதிப்பும் பொருளாதார உயர்வும் பெறுவீங்க. உத்தியோகஸ்தர்கள் அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரிபவர்களினுடைய செயலில் இருந்த மந்த நிலைகள் நீங்கி சுறுசுறுப்பான செயல்பாடுகள் உருவாகும். குடும்பத்தில் கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில அனுகூல பலன்கள் உண்டாக பெறுவீங்க. உறவினர்கள் தங்களுடைய வளர்ச்சி கண்டு சிறிது பொறாமைப்படுவாங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சீரான வாய்ப்புகள் வரும். குழப்பமான மனநிலை அகலும். கலைத்துறையினர் முன் யோசனையுடன் திட்டமிடல் அவசியங்க. புதிய உற்சாகமும் நம்பிக்கையும் கிடைக்க பெறுவீங்க. மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கற்பதில் ஆர்வம் உண்டாக
கிடைக்கப்பெறும். திட்டமிட்டு படிக்கிறது எதிர்காலத்திற்கு உதவும். திறமையுடன் காரியங்களை செய்து முடிச்சிடுவீங்க. எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுகள் தடை தாமதங்களுக்கு பிறகு கிடைக்கப்பெறுவீங்க. உடன் பணி புரிபவர்களை சற்று அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமா வீண் பிரச்சனைகள் உண்டாகிறத தவிர்க்க முடியும். சில நேரங்களில் பிறர் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நீங்களே பொறுப்பேற்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதிக நேரம் உழைக்க வேண்டி இருக்கிறதுனால உடல்நிலை சோர்வடையும். அடிக்கடி விடுப்பு எடுக்க வேண்டியும் இருக்கலாம். எதிர்பாராத இடமாற்றங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கவும் செய்யும். பெண்கள் உடல்நிலையில அடிக்கடி பாதிப்புகள் உண்டாகி மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும். திருமண சுபகாரிய முயற்சிகள் தடைகளுக்கு பிறகு அனுகூலங்கள் உருவாகலாம். கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமை சுமாராகவே இருக்கும். தாய் வழி உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்ல வேண்டியும் இருக்கலாம். அதே போல எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல இருந்த தடங்கல்கள் நீங்கும். தேவையற்ற மனக்கவலை அகலப்பெறும். வழக்கு விவகாரங்கள்ல வேகமான போக்கு காணப்படும். நிர்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியும் இருக்கலாம். தொழில் வியாபாரத்துல மந்தமான போக்கு நீங்க பெறுவீங்க. கிடப்புல இருந்த கடன்கள் வசூலாகவும் செய்யும். உத்தியோகத்துல இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்துல இருப்பவர்களினுடைய செயல்கள் தங்களுக்கு மன வருத்தத்தை தருவதாகவும் இருக்கலாம். பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தருங்க. கணவன் மனைவிக்கு இடையே திடீர் மன வருத்தம் அடையும்படியான சூழ்நிலையும் வரலாம். அதனால சற்று கவனமாக இருக்கிறதும் நல்லது. பெண்கள் பணிபுரியறவங்க மேலதிகாரிகளின் பாராட்டுதல்களை பெறுவாங்க. கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் வந்து கொட்டும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணவர்கள் தேவையான பொருளாதார வசதிகள் தன்னிறைவாய் கிடைக்கப் பெறுவாங்க. மற்றவர்கள் பாராட்டக்கூடிய வண்ணம் தங்களுடைய செயல்பாடுகளும் இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பணவரவுகளும் தாமதப்படுறதுனால குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யறதுல தடைகள் நிலவத்தாங்க செய்யும். பொது பணிகள்ல தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள முடியாத சூழ்நிலைகள் உண்டாக பெறலாம். அதே நேரம் சில வழியில் பார்த்தீங்க அப்படின்னா வீண் கவலைகள், வீண்படி, குற்றச்சாட்டப்படுவது போன்ற நிலைகளும் உருவாக செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் திட்டமிடலோடும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அதே நேரம் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க. எதிர்பார்த்த பணம் வந்து சேரலாம். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவும் நேரிடும். சாதுரியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. உடல்நல கோளாறு அகலப்பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு கடன் பிரச்சனைகளும் தீருங்க. போட்டிகள் குறைய ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்தவை நல்லபடியாகவே முடியும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சில விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். வாக்கு வன்மையான நன்மைகள் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்களும் தீர ஆரம்பிச்சிடும். கணவன் மனைவிக்கு இடையில இருந்த இடைவெளி குறையும். மறைமுக எதிர்ப்புகளும் நீங்க பெறுவீங்க. பிள்ளைகளிடம் அன்பு அதிகரிக்க செய்யும். பெண்களுக்கு பணவரத்து திருப்தி தர வகையில இருக்க பெறுங்க. கலைத்துறையினர் வெளியூர் பயணம் செல்லவோ நேரிடலாம். சக தோழியர்களுடன் சமூகமாக பேசி பழகிறது நல்லது. மாணவர்களுக்கு விளையாட்டுல ஆர்வம் உண்டாகும். பாடங்களை கவனமாக படிக்கிறது முன்னேற்றத்திற்கு உதவும். அதே நேரம் உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளில் மட்டும் கவனத்தை செலுத்துறது வீண் பிரச்சனைகளை தவிர்க்க உதவும். எதிர்பார்க்கக்கூடிய உயர்வுகள் சில தடைகளுக்கு பின் அமையுங்க. கலைஞர்கள் எதிர்பார்த்த கதாபாத்திரங்களுக்கான வாய்ப்பினை பெறுவாங்க. அதே நேரம் பயணங்களால சற்றே அலைச்சல்கள் அதிகரித்தாலும் அதன் மூலம் அனுகூலமான பலன்களும் உண்டாக பெறுவீங்க. அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்கள்ல நிதானத்தை கடைபிடிப்பது, மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவது உத்தமங்க. இந்த நேரம் மாணவர்கள் அதிக அக்கறையோடு படித்தால் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற்று வாழ்க்கையில் உயர்வினை அடைய முடியும். உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயங்கள்ல மிகவும் கவனமுடன் செயல்படுறது அவசியங்க. தேவையற்ற குற்றச்சாட்டுக்கள்ல இருந்து சாமர்த்தியமாக விடுபடுவீங்க. மன வருத்தம் நீங்கும். வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக இருக்க பாருங்க. பண தேவை ஏற்பட்டாலும் அதை திறமையாக சமாளித்து விடுவீங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும். வழக்கம் போல வியாபாரம் இருந்தாலும் லாபம் அதிகரிக்கவே செய்யும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த வேலையை செய்வதற்கு முன்பும் அதை பற்றி அதிகம் யோசிக்கவும் செய்வாங்க. சிலருக்கு புதிய வேலையும் கிடைக்கப் பெறலாம். குடும்பத்தில் சகஜ நிலையும் காணப்படலாம்.
கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்க பெறுவீங்க. பிள்ளைகள் தங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சியை தருங்க. பெண்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதால் வீண் அலைச்சல் உண்டாக செய்யலாம். கலைத்துறையினருக்கு காரிய வெற்றி பணவரவு எதிர்பார்த்தபடியே இருக்கும். மிக பெரிய மாற்றம் ஏற்படலாம். மாணவர்கள் புத்தி சாதுரியத்துடன் நடந்து கொண்டு மற்றவர்களின் பாராட்டையும் பெறுவாங்க. கல்வியில மேன்மை உண்டாக பெறுவீங்க. மனைவி பிள்ளைகளாலும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்க செய்யலாம். அதே நேரம் உடல் சோர்வு, எதிலையுமே சுறுசுறுப்பாக ஈடுபட முடியாத சூழ்நிலைகள் உண்டாகத்தான் செய்யும். உற்றார் உறவினர்களினுடைய ஆதரவற்ற நிலைகளால மனக்குழப்பங்கள் ஏற்படலாங்க. எதிர்பாராத பயணங்கள் உண்டாகி தேவையற்ற அலைச்சல், டென்ஷன் அதிகரிக்க செய்யும். உணவு விஷயங்கள்ல மிகவும் கவனமுடன் செயல்படுறது உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பம் பொருளாதார நிலை விஷயத்துல அடுத்தவர் தலையீடு இருக்கக்கூடாதுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்புகளை அமைச்சு தந்துடும். அதே நேரம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வீண் வாக்குவாதங்களால ஒற்றுமை குறைவுகள் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகளும் புத்திரர்களால மன நிம்மதியற்ற நிலையும் உண்டாகவே செய்யும். எல்லாவற்றிலையுமே சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. காரியங்கள் அனுகூலமாக நடக்க பெறுவீங்க.